இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே பகைமையை களைந்து ஆசியை பெறுவோம் என்னும் தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 தொடக்கம். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகும்பொழுது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடையை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டுவிட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபொழுது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளுங்கள், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய ஆசீரை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டுமென்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய பகைமையை நாம் களைய வேண்டும். பகைமை உணர்வை நம்முடைய இல்லத்திலிருந்து உள்ளத்திலிருந்து தூக்கி வீச வேண்டும். ஒரு மிகப்பெரிய நிறுவனமானது திடீரென தளர்ச்சியுற்று தோல்வி பாதையிலே பயணித்து கொண்டிருந்தது. அப்போது அந்த நிறுவனத்தினுடைய தோல்வியை குறித்து ஆராய்ச்சி செய்து அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும்படியாக ஒரு சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழு ஆராய்ந்து ஒரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். அந்த உண்மை என்ன என்றால், அந்த நிறுவனத்திலே உயர் பொறுப்பில் இருந்த 2 அதிகாரிகளுக்கு இடையே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. ஒரு பெரிய பகைமை உணர்வானது அவர்களுக்குள் இருந்தது. அதில் ஒரு அதிகாரி ஒரு பெரிய தவறை செய்கிறார். அவர் தவறை செய்த பின்பு தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து வருந்தி அந்த பொறுப்பாளர்களிடம் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொடர்கிறார். அவருக்கு இணையாக இருந்த மற்ற அதிகாரி, இவர் குற்றம் செய்தார், இவர் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று உயர் அதிகாரிகளிடம் முறையிட்டார். உயர் அதிகாரிகள் அவர்களை நாங்கள் மன்னித்து விட்டோம், அவர் திருந்தி விட்டார் என்று சொல்லி இந்த பிரச்சனையை முடித்து வைத்தார்கள். ஆனால் இந்த 2 பேராலும் இந்த பிரச்சனையை மறக்க முடியவில்லை. ஒருவர் என்ன நினைத்தார் என்றால், நான் தவறு செய்தேன், திருந்திவிட்டேன், ஆனால் என்னோடு பணியாற்றக்கூடிய இந்த நண்பர் என்னை இந்த நிறுவனத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார்.
என்னை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு செயல்களிலே அவர் ஈடுபட்டார் என்று அவரை இவரால் மன்னிக்க முடியவில்லை. மற்ற ஊழியர் என்ன நினைத்தார் என்றால், இவன் ஒரு கெட்டவன், இந்த நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட்டவன், தீமை செய்தவன், இவனை இந்த நிறுவனத்திலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். வழக்கமாக அதைத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த மனிதனை மன்னித்து உள்ளே வைத்திருக்கிறார் என்று மிகப்பெரிய ஒரு பகையை இவர் மனதிலே வைத்திருந்தார். இவர்கள் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவது கிடையாது. ஒருவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் போது மற்றவர் அதற்கு எதிராக செயல்படுவார். இப்படி இந்த 2 நபர்கள் மீது 2 அதிகாரிகள் மத்தியிலே இருந்த அந்த பகைமையானது ஒரு கட்டத்திலே அந்த பெரிய நிறுவனம் வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக மாறியது. இதை தான் அந்த சிறப்பு குழு கண்டுபிடித்தது. அதாவது 2 நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பகைமை உணர்வு 2 பேருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, தங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையையும், ஏன் ஒரு நிறுவனத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. ஆகவே பகை என்பது ஒரு மனிதனுடைய இதயத்தில் இருந்தால் நிச்சயமாக அவனும் அவனை சார்ந்தவர்களும் வளர்ச்சி அடைய முடியாது. இறைவனுடைய ஆசீரையும் நிச்சயமாக அவர்கள் பெறுவது கடினம். இந்த பகைமை உணர்வை மறந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற இயேசு ஒரு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். முதலாவதாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 44 பகைவரிடம் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது பகைமையை முற்றிலுமாக அகற்ற முதல் வழி பகைவரிடம் அன்பு கூறுவது. அவர் இயேசு அழகாக சொல்லுகிறார், பகைவரை வெறுப்பாயாக என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். இந்த நற்செய்தியிலே நாம் நல்ல சமாரியன் ஓமையை வாசிக்க கேட்டோம். உண்மையிலேயே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிளவு இருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்பு செய்யவில்லை, மதிக்கவில்லை. ஆனால் இயேசு தன்னுடைய அந்த ஓமையின் மூலமாக அந்த பகைமை உணர்வை களைய வேண்டும் என்னும் ஒரு அருமையான சிந்தனையை அங்கு அவர் உணர்த்துகிறார். அதாவது ஒரு யூதர் ஒருவர் அடிபட்டு கிடக்கிறார். கள்வர்களால் தாக்கப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக தனியாக கிடக்கிறார். ஒரு குரு வருகிறார். அவர் கண்டும் காணாமல் போகிறார். லேவியர் ஒருவர் வருகிறார். அவரும் கண்டும் காணாமல் போகிறார். 2 பேருமே யூதர்களோடு நட்பு பாராட்டக்கூடியவர்கள். கடைசியாக சமாரியர் ஒருவர் வருகிறார். அவர் யூதர்களுடைய எதிரி. ஆனால் எதிரியாக யூதர்கள் கருதக்கூடிய அந்த சமாரியன் விழுந்து கிடந்த யூதனை தூக்கி தன்னுடைய விலங்கின் மீது வைத்து சத்திரத்திற்கு எடுத்து சென்று அவனுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை எல்லாம் செய்து, இன்னும் பணம் தேவைப்பட்டால் நான் தருகிறேன் என்று அந்த சத்திர உரிமையாளரிடம் சொல்லிவிட்டு செல்கிறார். அதாவது இயேசுனுடைய அந்த ஓமை அந்த பகைமை உணர்வுக்கு எதிராக இருக்கிறது. நாம் பகைமை உணர்வை வளர்த்து கொள்ளக்கூடாது. அது எப்போதுமே நம்முடைய வாழ்வுக்கு உகந்தது அல்ல. ஒருவரை ஒருவர் ஜாதி, மதம், இனம், மொழி, காயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். பகைவரை ஏன் அன்பு செய்ய வேண்டும்? இயேசு பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி பகைவர்களை அன்பு செய்தால் பகைமை அழிந்துவிடும் என்று சொல்கிறார். ஏன் நாம் பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும்? முதலாவதாக எளிதாக மன்னிக்க நாம் பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும். அதாவது நாம் அன்பு செய்பவர்களை மன்னிப்பது என்பது மிக மிக சுலபமான ஒன்று. நம்முடைய குழந்தைகள், சிறிய குழந்தைகள் தவறு செய்யும்போது நாம் அவர்களை மன்னிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பெரிய தவறை செய்தால் கூட, நம்முடைய மனம் காயப்படும்படியாக செயல்களை செய்தாலும் கூட, சில நிமிடங்களிலே அல்லது சில மணி நேரங்களிலே நாம் அவர்களை எளிதாக மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோம்? ஏனென்றால் அவர்களை அன்பு செய்கிறோம். அதே போல நாம் எதிரிகளையும் உண்மையாக அன்பு செய்ய ஆரம்பித்தால்
அவர்களையும் மன்னிப்பது எளிதாக மாறிவிடுகிறது. இரண்டாவதாக, ஏன் எதிரிகளை மன்னிக்க வேண்டும் என்றால், மறு கன்னத்தை காட்ட மன்னிக்க வேண்டும். இயேசு லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 29 அழகாக சொல்லுகிறார், ஒரு கன்னத்தை அடித்தா இன்னொரு கன்னத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நாம் வர வேண்டுமென்றால் எதிரியை அன்பு செய்ய வேண்டும். எதிராளியை அன்புக்குரியவராக மாற்ற வேண்டும். வழக்கமாக நம்ம ஒரு கன்னத்தை அடித்தா யாருக்கு இன்னொரு கன்னத்தை காட்டுவோம் என்றால், சின்ன குழந்தைகளுக்கு. நாம் மிகவும் அன்பு செய்யக்கூடிய குட்டி குழந்தைகள் ஒரு கன்னத்தை அடித்தா நம்ம அடுத்த கன்னத்தை நாமளே விரும்பி காட்டுவோம். இந்த மனநிலைக்கு நாம் வர வேண்டுமென்றால் நாம் எதிரிகளையும் அன்பு செய்ய வேண்டும். நாம் மிகவும் நேசிக்கும் குழந்தைகளை எவ்வளவு ஆழமாக அன்பு செய்கிறோமோ அதே ஆழத்தோடு நாம் எதிரிகளையும் அன்பு செய்யும் போது அவர்கள் நமக்கு ஒரு கன்னத்தில் அடித்தால், அதாவது ஒரு தீங்கு செய்தாலும் கூட மீண்டும் அவர்களோடு நின்று உறவாட நம்மால் முடியும். ஆகவே பகைவரிடம் நாம் அன்பு கூறுவது இந்த பகைமையை களைவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது சிந்தனை, வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். நம்முடைய எதிரிகளுக்கு நன்மை செய்வதன் மூலமாக நாம் அந்த பகைமையை களைய முடியும். இயேசு அந்த கெத்செமனி தோட்டத்தில் இருந்தபோது அவரை கைது செய்வதற்காக படை வீரர்கள் ஓடி வருகிறார்கள். யூதாசு முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். அந்த உணர்ச்சிகரமான அந்த தருணத்தில் படை வீரர் ஒருவருடைய காதை பேதுரு வாளால் வெட்டுகிறார். இயேசு உடனே அந்த காதை ஒட்ட வைத்து அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதாவது சொன்னதை செய்தார் இயேசு. வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் என்று லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 27 சொன்னது போல அதே வார்த்தையை அவர் செயல்படுத்தினார். தன்னை வெறுப்பவர்களை அன்பு செய்தார். தன்னை துன்புறுத்தியவருடைய, தன்னை கைது செய்ய வேண்டும் என்று வந்தவருடைய காதை ஒட்டி அந்த இடத்திலே புதுமை செய்தார். இயேசு வெறுப்போருக்கு நன்மை செய்தது போல நம்மை வெறுப்போருக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்மை காயப்படுத்தியவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய ஒரு தருணத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது, என்னை எவ்வளவு கேவலப்படுத்தின, என்னை எவ்வளவு காயப்படுத்தின, நான் உனக்கு உதவி செஞ்சு உன்னை மேலே ஏற்றி விடுவனா? இதுக்கு தான் நான் காத்திருந்தேன், உதவி செய்ய மாட்டேன், நீ அழிவதை என் கண்களால் பார்க்க வேண்டும் என்று பல நேரத்திலே நாம் நினைப்பதுண்டு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், உங்களை வெறுப்பவர்களுக்கு எப்பெல்லாம் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நன்மை செய்யுங்கள், இதுவே சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, பகைமையை களைவதற்கு இயேசு சொல்லக்கூடிய வழி, உங்களை சபிப்போருக்கு ஆசி வழங்குங்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 28. சபிப்பவருக்கு எப்படி ஆசி வழங்குவது? இயேசு அழகாக சொல்கிறார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள். அதாவது நம்ம எல்லாருமே ஆசி பெற வேண்டும், நாம் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று மனமாற விரும்புகிறோம். அதாவது நாம் பிறரை ஆசீர்வதிக்கும் போது, நம்முடைய எதிரிகளுக்கு நாம் ஆசீர் வழங்கும் போது, நம்மை சபிப்போருக்கு ஆசி வழங்கும் போது அதே ஆசீர் நமக்கு வந்து சேருகிறது. ஆகவே இயேசு சொன்னதைப் போல நம்மை சபிப்போருக்கு ஆசி வழங்குவோம். அது பகைமையை நிச்சயமாக அழித்துவிடும். நான்காவதாக, இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நம்மை காயப்படுத்தியவருக்காக நாம் எப்படி ஜெபிக்க முடியும்? இயேசு நிச்சயமாக ஜெபித்தார். தன்னை காயப்படுத்தியவர்களுக்காக, தன்னுடைய கரங்களிலே கால்களிலே ஆணிகளால் துளைத்தவர்களுக்காக அவர் ஜெபித்தார், இறைவனிடம் மன்றாடினார். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார். அதே போல நம்மையும் மன்னிக்க
அழைக்கிறார். இதில் ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் நம்மை இகழ்ந்து பேசுகிறார் அல்லது நம்மை காயப்படுத்துகிறார் என்றால் அதற்கு கண்டிப்பாக பின்னணியும் இருக்கும். நம்மை காயப்படுத்துபவர் ஒரு காயப்பட்ட மனிதராகத்தான் இருக்க முடியும். ஒரு காயத்தை மறப்பதற்காக அல்லது மறைப்பதற்காக அவர் மீண்டும் மீண்டும் பலரை காயப்படுத்துகிறார். இது உளவியல் ரீதியான ஒரு உண்மையாக இருக்கிறது. நம்முடைய பள்ளிக்கூட காலத்தில் விளையாட்டாக சொல்லுவோம், ஏண்டா இன்னைக்கு கணக்கு சார் இப்படி சாத்துன்னு சாத்தி விட்டாரு, நம்மளை ஏன் இப்படி அடிச்சு விட்டாரு என்று ஒருவர் சொல்லும்போது இன்னொரு மாணவர் சொல்லுவார், இன்னைக்கு அவருடைய வீட்டுக்கார அம்மா நல்லா ஏசி இருக்கும் போல அங்கே வாங்கினதை இங்கே கொண்டு வந்து காட்டுறாரு என்று விளையாட்டாக நாம் சொல்வது உண்டு. ஆனால் நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் இதுதான் உளவியல் உண்மை. காயப்பட்ட ஒரு மனிதன் அந்த காயத்தை ஆற்றுவதற்கு சரியான ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிக்காமல் பல நேரத்திலே அதை இன்னொருவனை காயப்படுத்தி தன்னுடைய காயத்துக்கு மருந்தை தேடிக்கொள்ள முயற்சி செய்கிறான். ஆகவே நம்மை காயப்படுத்துபவர்களுக்காக, இகழ்ந்து பேசுபவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். அவர்கள் மீது கோபம் கொள்வதற்கு பதிலாக, எரிச்சல் அடைவதற்கு பதிலாக, பாவம் காயப்பட்ட மனிதன் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். ஐந்தாவதாக, நாம் இறைவனுடைய ஆசீரை பெற வேண்டுமென்றால், பகைமையை மறக்க வேண்டுமென்றால் மனதார மன்னிக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 36 இயேசு அழகாக சொல்லுகிறார், மனதார மன்னியுங்கள். மேலோட்டமாக இல்லை, மனதார மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு முறை புத்த பெருமான் தெருவிலே போதனை செய்வதற்காக சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதன் வருகிறார். அவரோடு விவாதித்து ஒரு கட்டத்திலே அவரை காரி உமிழ்ந்து விடுகிறான். இந்த சம்பவம் நடந்து சில தினங்களுக்கு பின்பு புத்தரை பற்றிய செய்திகளை எல்லாம் தெரிந்த அந்த மனிதன் மீண்டும் ஓடோடி அவரிடம் வந்து, ஐயா, நீங்கள் யார் என்று தெரியாமல் உங்களை அவமதித்து விட்டேன், தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி அவருடைய பாதங்களிலே விழுந்து மன்றாடினான். அப்போது அவர் கேட்டார், நீ யார்? நீ யார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், சில நாட்களுக்கு முன்பு உங்களை காரி உமிழ்ந்த அந்த பாவி நான் தான் என்று சொன்னான். உடனே அவர் சொன்னார், மகனே, நான் அதை அப்போதே மறந்துவிட்டேன், உன்னுடைய முகமும் என்னுடைய உள்ளத்திலிருந்து மறைந்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். இதுதான் மனமாற மனமாற மன்னிப்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் பல நேரத்தில் வாயிலே வார்த்தையாலே மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறோம், உள்ளத்துக்குள்ளே சொல்லிக்கொள்கிறோம், நான் மன்னித்து விட்டேன், நான் மன்னித்து விட்டேன் என்று. ஆனால் பல நேரத்தில் உளமாற நாம் மன்னிக்காமல் 25 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக நாம் மன்னிக்க முடியாமல் அந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆசீரை தேடி, இறை ஆசீர்வாதத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் பகைமையை நாம் முதலிலே களைய வேண்டும். எப்போது நம்முடைய இதயத்திலிருந்து பகைமையை முற்றிலுமாக எடுத்து வீசுகிறோமோ அப்போது நாம் இறை ஆசீரை நிறைவாக பெற முடியும். ஆமேன்.